பெரியப்பா. என் பேர் தமிழ்ச்செல்வன். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், 2 திராவிட கட்சியும் சேர்ந்து 10 லட்சம் கோடி கடனை வாங்கியுள்ளார்கள். அடைப்பீங்கன்னு கேக்குறீங்களா? வாங்கியுள்ளார்கள். இது மக்களின் தலையில் தான் வரிகளாக விழும். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை எப்படி சமாளிப்பீர்கள்? உட்கார், அப்பா பேசுறேன். உட்கார் பெரியப்பா. கடந்த ஒரு கணக்கு ஐயா ஒரு கணக்கு வெளியிட்டிருக்காங்க. கடந்த 25 ஆண்டுகளில், அது அவன் 10 ஆண்டு தான் போட்டிருக்கான், நான் ஒரு 20 ஆண்டு கூட எடுத்துக்கிறேன். இந்த கால் நூற்றாண்டுகளில் 20 ஆண்டுகளில் மகனே 75 லட்சம் கோடியே இவங்க எடுத்து கொள்ளடிச்சிருக்காங்க. எவ்வளவு லட்சம்? 75 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியை உன் பெரியப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்கனவே அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த வீடுகளில் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து, ஐயா ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த அமைச்சர் பெருமக்கள்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்து, அந்த எந்திரன் படம் பார்த்தீங்களா? சிவாஜி படம், ஆபீஸ் ரூமுக்குள்ள போ, அந்த மாதிரி ஆபீஸ் ரூமுக்குள்ள போங்க, பேசணும் கூப்பிடுறாங்க. ஆச்சு. இந்தியா 190 லட்சம் கோடி கடனை தொடுது. அந்த 190 லட்சம் கோடியவே தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் அவர்கள்ட்ட இருந்து காசு எடுத்தாலே இந்த 190 லட்சம் கோடி கடனையே கட்டலாம். இத்தினீண்டு காசு 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடி யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட எடுத்து அந்த கடனை கட்டிடுவோம். அப்புறம் மறுபடியும் நம்ம கடன் சுமை இல்லாத ஒரு ஒரு நிதிநிலை அறிக்கையை உருவாக்கி கொண்டு போவோம். அதனால நீ கவலைப்படாம இரு. நீ வரும்போது பெரியப்பா எப்படி ஒழிக்கிறேன்னு மட்டும் பாரு, கடனை எப்படி அடைக்கிறேன்னு. வணக்கம் ஐயா, என் பேர் ஆத்திகா. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, சமீபத்தில் வெளியான திரைப்படத்தில் வந்துட்டு திமுக தான் தமிழுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க வெளியே. இது வந்துட்டு தேர்தலுக்காக அவங்க கையாளுற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறீங்களா, இல்லை மாற்று கருத்து இருக்கா இதில்? அதான் நீங்கள் சொல்கிறது தான், தேர்தலுக்காக தான் அவங்க எல்லாமே. அதான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், இவங்களுக்கு கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகுப்பா 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. தேர்தல் முடிஞ்சோன்னா அதிகாரம் வருது. வந்த உடனே தேர்தலை மறந்துடணும். மக்களுக்கு தான் நினைக்கணும். எந்த மக்களுக்காக அதிகாரத்துக்கு வந்தோமோ அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறது, திட்டங்கள் சட்டங்கள் ஏற்றுவது, அதை பற்றி கவனம் பண்ணோம். ஆனால் அங்கே வந்ததிலிருந்தே கட்சி அடுத்த தேர்தலை பற்றி தான் யோசிப்பாங்க. கட்சி என்ன செய்யும்? ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து காசை வசூலித்து சேமித்து வச்சு அதை அங்கங்கே அந்த மாநாடு நடத்துறது, அது நடக்கிறது, மாநாட்டு நிதி, அந்த நிதி, கட்சி பார்ட்டி ஃபண்டு அப்படி வசூலித்து கட்சியை வச்சுக்கிறோம். தேர்தல் வரும்போது என்ன பண்ணோம்? இந்த மாதிரி அறிவிப்புகளை, கவர்ச்சி அறிவிப்புகளை கொடுத்து வாக்கை எப்படி பறிக்கிறதுனே குறி வைக்கும். அப்போ நம்ம அதான் என்ன சொல்றது, ஓட்டை பற்றி, மக்களின் ஓட்டை பற்றி கவலைப்படுபவன் மக்களின் உணர்வை பற்றி, உரிமையை பற்றி கவலைப்பட மாட்டான், நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். வாக்கை பற்றி கவலைப்படுகிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான். மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுகிறவன் வாக்கை பற்றி சிந்திக்க மாட்டான். போட்டா போடு, போடலைன்னா போ. இப்போ அதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓட்டை பற்றி கவலைப்படுகிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். நாட்டை பற்றி கவலைப்படுகிறான் நாம் ஓட்டை பற்றி ஒருபோதும் கவலைப்படுறதில்லை. நீ போடு, போடாமல் போனா போ. இது எங்கள் பிறவி கடமை, நாங்கள் செய்கிறோம். அதான் இதில். இப்போ இவர்கள் அந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிவிப்பு, இப்போ ஐயா கூட கேட்டாங்க என்கிட்ட, வீடு தர்றோம். 60 ஆண்டுகளா ஆண்டுட்டியல்ல, 60 ஆண்டுகளா வீடு இல்லாத என் மக்களை ஏன் வச்ச? 60 ஆண்டுகளா கட்டி கொடுக்காத வீடை இப்போ அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் கட்டி கொடுக்க போறிய? போன தடவை வந்தது என்ன பண்ண? என்ன கல் இருக்கலையா, இல்லை செங்கல் இல்லையா, இல்லை சிமெண்ட் இல்லையா, இல்லை எதனால இருந்த? அப்போ எப்போவுமே என்னன்னா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் இது மாதிரியான அந்த கவர்ச்சிகரமான அறிவிப்பை அறிவிச்சு வாக்கை வாங்குறது. இப்போ உங்களுக்கு புரியும்படியா யோசனை, ஆடி தள்ளுபடி, பொங்கல் தள்ளுபடி பார்க்குறீங்களா, தீபாவளி தள்ளுபடி. எவ்வளவுனா, ஒரு புடவை 5000ன்னு போட்டால் நீங்கள் பயந்துருவீல்ல, 4991 ரூபா 50 காசு. அப்படின்னா என்ன? ரொம்ப என்ன, நான் 5000 அப்படின்றோம்ல. அதனால
அதனால அந்த 900 ஐயா என்னுடைய கணித ஆசிரியர் கண்ணன், டேய் 2 பர்ஸு கீழே விழுந்துருது, டக்குன்னு எந்திரி. ஒருத்தன் எந்திரி, நான் பதட்டத்தில் எந்திரிச்சுக்கான். 2 பர்ஸு கீழே விழுந்துருது. ஒரு பர்ஸ் எடுக்கிறான், அதில் 1000 ரூபா இருக்கு, 1000 ரூபா இருக்கு. ஒரு பர்ஸ் எடுக்கிறான், அதில் 999 ரூபா 50 காசு இருக்கு. அது எப்படி சொன்னா தானே இருக்கும்? 900, அதில் 1000 ரூபா இருக்கு, வெறும் 1000 ரூபா இருக்கு. இதில் 999 ரூபா 50 காசு இருக்கு. எது பெருசு? ஐயா அந்த 999 ரூபா நீட்டி சொல்றான்ல, அதனால இந்த 999 ரூபா 50 காசு பெருசுன்றான். புரியுதா உனக்கு? அந்த மாதிரி ஏமாத்துறதான் இந்த திடீர்னு தேர்தல் வரும்போது போற நாடகம். உங்களுக்கு திருவிழாவில் திருவிழா காலங்களில் நாடகம் நடக்கும், அது மாதிரி இப்போ தேர்தல் காலங்களில் நாடகம் நடக்கும். 2 நாடகம் தான், ரசிச்சுட்டு போயிடணும். வேற கேள்வி.